தெரியும்டி, உனக்கு பிறந்த நாள் இல்ல, கொலம்பஸ்க்கு தான் பிறந்த நாள். இவன் பிறந்த நாளுக்கு எங்கிட்ட ஏண்டி வந்து பாட்டு பாடுறீங்க? மேடம், நீ 100 வயசு வரைக்கும் நல்லா இருடான்னு உங்க மனசார வாயை திறந்து வாழ்த்துங்க மேடம். காட்டு பண்ணி காண்டா மிருகம் வெள்ள கரடி. இன்னைக்கு பூரா என்ன பேசக்கூடாதுன்னு வைத்தியர் சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் வாயை திறந்து மனசார வாழ்த்துங்க மேடம்ங்கிற. வாழ்த்துங்க மேடம். ஏண்டி பண்டு, குட்டி போட்ட நாய் மாதிரி இந்த நாய் உன் வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது. இந்த நாய்க்கு எனக்கு பிறந்த நாள், நன்னாருடா நாயன் வாழ்த்திட்டு போய. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி எத்தனை நாய் போடுற நீ? நாயை நீ வெளில வா, கவனிச்சுக்கிறேன். போட நாய. ஆமா மேடம், சொல்லுங்க மேடம். டேய், வேணும்னே என்ன வெறுப்பேத்திரியா? அத்தை, நம்ம கொலம்பஸ் தானே, பாவம், ஒரு வார்த்தை நல்லா இருன்னு வாழ்த்துங்களேன். இது வேற தொட தொட. என்னத்த முழிக்கிறீங்க? ஐயோ, உங்களுக்கு பேச்சு வரலையா? ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட முடியல, ஒரு நாள் ஃபுல்லா தூங்க முடியல, அந்த பயத்துல உங்களுக்கு பேச்சு நின்னு போச்சா? இல்லடி, நான் பேசுவேன். ஓ, அப்ப இனிமே நீங்க பேசவே மாட்டீங்களா? பேச வேண்டி தேவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பேசாம அந்த வைத்தியர் சொன்னதுக்காக பத்தியா இருக்கிறேன். என்ன மௌனமா இருக்கா? அப்ப பேச்சே வரவே வராது போல இருக்கே. ஐயோ பண்டு, வெங்கலக்கடல யானை புகுந்தா மாதிரி கலகல கலகலாத பேசிட்டே இருப்பியே. இப்ப டிடில 12 மணி நியூஸ்ல வர மாதிரி ஆக்ஷன் காட்டி பேசிட்டு இருக்கியே. அடே கேப் மாதிரி, வைத்தியர் சொன்னதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன்னு இந்த லூசு கிட்ட சொல்லுடா. என்ன மேடம் சொல்றீங்க? ஏய் முண்டம், அவங்க பேசினாதான் உனக்கு புரியாது, அவங்க ஆக்ஷன் காட்டுறது கூட உனக்கு புரியாது. அவங்களால இனிமே பேசவே முடியாதான். ஏண்டி நாதாரி, வேணும்னே தப்பு தப்பா டிரான்ஸ்லேட் பண்றியா? எனக்கு பேச்சு வரும்டி, சேர்த்து வச்சு நாளைக்கு பேசுறேன். அத்தை, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்க ரெஸ்ட் எடுங்க. அவர் ஊர்ல இருந்து வந்ததும் நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்றேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனா பேச்சு வருமா கௌசல்யா? தெரியல மாமி, முயற்சி பண்ணி பாப்போம். அப்புறம் ஆண்டவன் விட்டு வழி. எல்லாரும் வாங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போயிடுவோம். அத்தை, பண்டு போயிட்டு வரேன்டி. ஐயோ அத்தை, கை வலிக்க போகுது. வேணாம் வேணாம் வேணாம், ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, சரியா? வேணாம். ஐயோ போடா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், அழக்கூடாது. அடி பாவிகளா, என் தூக்கத்தை கெடுத்ததோட இல்லாம எனக்கு பேச்சு வராதுன்னு முடிவே பண்ணிட்டு போறீங்களே. எப்படி நான் நிம்மதியா தூங்குவேன்? போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். அத்தை, அத்தை, என்ன ஆணி அடிச்சு மாட்டின சாமி படம் மாதிரி அசையாம உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்தீங்க, அப்புறம் தூங்காம இருந்தீங்க, தூங்கிட கூடாதுன்னு நடையா நடந்தீங்க. இன்னைக்கு என்ன புதுசா பண்ண போறீங்க? உங்களை தானே கேக்குறேன், சொல்லுங்களேன். வாயில ஏதாவது கொழுக்கட்டை வச்சிருக்கீங்களா? இதோ பாருங்க, இந்த மாப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். ஐ வாண்ட் ஆன்சர். சரி, உங்களுக்கு நான் காஃபி எடுத்து வரட்டுமா? டிஃபன் அதுவும் வேணாமா? சரி, வேற என்னதான் அத்தை உங்களுக்கு வேணும்? சொல்லி தொலைங்களேன். ஏன் ரேஷன் அரிசி திருடி தின்ன கவுன்சிலர் மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க? விதவிதமா டார்ச்சர் பண்றீங்க. இன்னைக்கு இப்படி, நாளைக்கு என்ன நிலைமை? ஓகே, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க, எனக்கு என்ன வந்துச்சு. ஆமா, நாளைக்கு என்ன? மௌன விரதம் முடிஞ்ச அடுத்த நாள் நீங்க கத்திக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரமும் கத்தணும், கேப்பே விடக்கூடாது. அப்பதான் நுரையீரல்ல இருக்கிற கிருமிகள் எல்லாம் வாய் வழியா வெளியே வந்து உங்க நோய் குணமாகும். இன்னைக்கு பேசாம இருக்கணும், நாளைக்கு கத்திக்கிட்டே இருக்கணுமா? என்ன கொடுமடா சாமி.
இந்த நிலைமை என் விரோதிக்கு கூட வரக்கூடாது. ஆனா என் மருமக கௌசல்யாவுக்கு வரணும். அவனும் இதே வியாதி வந்து கஷ்டப்படணும். அவ என்ன கலாய்க்கிற மாதிரி நான் அவளை கலாய்க்கணும். இதுக்கு மட்டும் என்ன சப்போர்ட் பண்ணு சாமி, ப்ளீஸ். சார் சார், யாருங்க வீட்ல? யாருமா வீட்ல? மா, யாருமா வீட்ல? ஏங்க கொஞ்சம் வெளியில வந்து எட்டி பாருங்க. மா, வீட்ல யாருமா? மா, வீட்ல யாருமா? மா, கொஞ்சம் வெளியில வாமா. ஏமா, யாருமா வீட்ல? அத்தை, யார கூப்பிடுறாங்களே, போ என்னன்னு கேட்க வேண்டியதானே. ஆளை பாரு, நல்ல டீசல் டேங்க் மாதிரி உட்கார்ந்து. ஏமா, வீட்ல யாருமா? யோ, வரேன்யா. சே, இந்த வீட்ல எல்லா கர்மத்தையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாமே இம்சைங்க. யார் நீங்க? சென்சஸ் எடுக்க வந்திருக்கமா. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, அந்த விவரத்தெல்லாம் சொல்லுங்க. இந்த விவரத்தெல்லாம் சொல்லணுமா? அத்தை, பேச மாட்டேன்னு சொல்லி அடமா பிடிக்கிறீங்க. அவளை இரு, உன்னை நான் கோத்து விடுறேன். நல்ல மாட்டினு உங்களைத்தாமா, சொல்லுங்க. சார், இந்த வீட்டோட கலைமகள் நானு. ஆனா தலைமகள் எங்க அத்தை தான். இருங்க, அவங்கள அனுப்புறேன். மத்த விஷயங்கள்ல விவரமா சொல்லுவாங்க. அத்தை, உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்க. உங்க சொந்தக்காரங்க தான் யாரும் நினைக்கிறேன். போய் பாருங்க. சேம் பொசிஷன். அட, போய் பாருங்க அத்தை. நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. உங்களுக்கு அராஜகம் தான் பண்ணணும். எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. வாங்க, 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 வாங்க. அப்பா, 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 அப்பா. வாங்கம்மா, நீங்க தான் இந்த வீட்டோட தலைமகளா? நான் சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். சொல்லுங்க, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்க. மா, உங்களை தான்மா, சொல்லுங்கம்மா. ஏமா, என்னம்மா நீங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்கன்னா கதகளி ஆடிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், தெரியும்ல. ஒழுங்கா வாயை திறந்து சொல்லுங்க. இத பாருமா, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். ஒழுங்கா வாயை திறந்து சொல்லுங்க. என்னடா இது? ஏமா, உனக்கு பேச்சே வராதா? அப்புறம் என்னம்மா, வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? ஏமா, சொல்லுமா, நான் நிறைய வீட்டுக்கு போய் கணக்கு எடுக்கணும். ஏமா, சொல்லுமா. ஏமா, தயவு செஞ்சு சொல்லுமா. எப்படி கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்கிற மனசாட்சி இல்லையா உனக்கு? ஒரு அரசு அதிகாரியை ரொம்ப அவமானப்படுத்துற நீ. காட்டுற, நான் யாருன்னு காட்டுறமா? ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இபி கார்டு, பேன் கார்டு, இது எதுவுமே உன் குடும்பத்துக்கு கிடைக்க விடாம பண்ற. அப்படி எல்லாம் இருந்தாலும் அது எதுவுமே செல்லாத ஆக்கிடுற. அப்ப தெரியும் பவர் என்னன்னு. நான் யாருன்னு காட்டுறமா, நான் யாருன்னு காட்டுறேன். ஐயோ, அடியே சண்டாளி, இப்படி ஒரு சிக்கலை இழுத்து விட்டுட்டேடி. அவன் கோவத்தோட போறத பார்த்தா நாம இந்திய பிரதியே இல்லைன்னு ஆக்கிடுவோம் போல இருக்கே. என்ன நோய் இது? எபேலாவோ தபேலாவோ, இதெல்லாம் எனக்கு எதுக்கு வரணும்? நான் எதுக்கு அவஸ்தைப்படணும்? ஊர்ல எத்தனையோ நோயாளிங்க இருக்காங்க. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்கிற மாதிரி இந்த வியாதியை சேர்த்து அவங்களுக்கே கொடுத்துடக்கூடாது. இந்த கன்றாவி வியாதி எனக்கு ஏன் வரணும்? இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஐயோ, மணி 12 ஆக போகுது. இதோட மௌன விரதத்தை கலைச்சிட்டு கத்த ஆரம்பிக்க வேண்டியதுதான். பேசாம இருக்கிறதோட கத்தது ஈஸி தான். நாம எப்பவும் பண்றது தானே. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? கொங்கு மலை நாட்டினிலே குவிழ்ந்த மலை எந்த மலை? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை? தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை.
மருதமலை மருதமலை. ச்சே, இந்த நேரத்துல எவன்டா பாட்டு போடுறது? மார்கழி மாசம் கூட இல்லையே. எந்த கோவில்ல பாட்டு போடுறானுங்க? மருதமலை கடவுளே. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஐயா, மருதமலை மாமணியே. எங்கேயோ கேட்ட குரல் நம்ம வீட்டுல தான் சத்தம் கேக்குது. அதுவும் அத்தை வயசுல. ஐயா, உனது அத்தை காட்டிருக்கேன், இப்படி ரத்த காட்டேரி மாதிரி கத்துது. இத தேவரின் குலம் காக்கும் ஐயோ, அத்தையே இப்படி கத்தி கத்தி டார்ச்சர் பண்றது தெரியலையே. என்ன ஆச்சு இதுக்கு? ஐயோ, கழுத மாதிரி கத்தி உயிரை வாங்குதே. அத்தை அத்தை கதவு தரங்க. மருதமலை அத்தை, மாமணியே ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? கதவு தரங்க. மருதமலை மாமணி. ஏய் பண்டரி பாய், இப்ப நீ கதவு தரக்கறே இல்ல உடைச்சு வரட்டுமா? தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஐயா, ஐயோ, இது அத்தை ராத்திரில கொடுமை பண்றதே. நான் என்ன பண்ணுவேன் உன்ன? ஹை, நான் தட்டுறது எக்கோ அடிக்குதா? ஏமா யாருமா வீட்ல? ஐயோ, வாசல் கதவு யாரோ தட்டுறாங்களே. யார் இது? மருதமலை. யார் நீங்க? ஏமா என்னம்மா என்ன நடக்குது? இந்த நேரத்துல யாருமா இப்படி கத்துறது? அது வந்து எங்க அத்தை தான் சார். அத்தையா? அதுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லங்க, சும்மா தான் கத்துறாங்க. சும்மாவா? என்ன விளையாடுறீங்களா? அவன் வேலை வெட்டிக்கு போய் அழுத்து போய் தூங்கிட்டு இருக்கான். காலையில வேற வேலைக்கு போகணும். இப்படி தூங்க விடாம கத்துனா என்ன அர்த்தம்? கோச்சுக்காதீங்க, நான் உங்களை கண்ட்ரோல் பண்றேன். சீக்கிரம் பண்ணுமா, மறுபடியும் இதே மாதிரி சத்தம் வந்துச்சு அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க போங்க, நீங்க போங்க. ஐயோ, போயா வெண்ணே. இந்த ஆள்லாம் வந்து இப்படி அவமானப்படுத்திட்டு போறானே. இன்னும் எத்தனை பேர் வந்து திட்ட போறாங்கன்னு தெரியலையே. கௌசல்யா, ஐயோ, என்னடி என்னடி ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகலையே. உனக்கு இல்லடி, யார் இப்படி கத்துறது? குரல கட்ட தெரியல, என் அத்தை தான். ஓ அத்தையா? என்னடி அவ சாதகம் ஏதாவது பண்றாளா? அவங்க எல்லாருக்கும் பாதகம் பண்ணி தான் பழக்கம், சாதகம் பண்ணி பழக்கம் இல்ல மாமி. கதவை சாத்திட்டு வேன்னு கத்திட்டே இருக்காங்க மாமி. என்னடி கத்துற கத்தல் என் வீடு வரைக்கும் கேட்டு எனக்கு தூக்கமே போயிடுத்து போ. பாவம், என்ன மாதிரி எத்தனை பேர் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவா. ஆமா மாமி, இப்ப கூட ஒருத்த வந்து கண்ணா பின்ன என்ன திட்டிட்டு போனா. அது அவகிட்ட சொன்னியா? கதவை திறந்தாதான் சொல்றதுக்கு. அப்படியா? சரி வா, என்ன ஏதுன்னு கேப்போம். பாருங்க. கடங்காரி கடங்காரி கடங்காரி, கதவு தர. எப்ப என் அத்தைக்கு நீ கடன் கொடுத்த? இல்ல, பரவாயில்ல. எருமை எருமை, கதவை தரடி எருமை. எனக்கும் என் அத்தைக்கும் 1000 இருக்கும். அதனால என் முன்னாடி எருமை கிருமன்னு என் பொறுமை போயிடும். சரி, சரி. திருமதி பண்டரிபாய் அவர்களே, தயவு செய்து கதவை திறந்து வெளியே வாருங்க. ஆமா, கதவை திறந்து மூஞ்சி மேல குத்து. என்ன ஹிஸ்டாரிக்கல் டிராமா பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷா வரியா? சுத்த தமிழ்ல பேசினா மட்டும் கதவை திறந்துருவாங்களா? பண்டோ, கதவை திறடி, மாமி வந்திருக்க. சாமியே வந்தாலும் கதவை திறக்க மாட்டாங்க. இவ்வளவு நான் கதவை தட்டியே கதவை திறக்கல, மாமி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மட்டும் கதவை திறந்துருவாங்களா? பெட்டரா ட்ரை பண்ணு. பாத்து கதவுக்கு வலிக்க போகுது. வேகமா தட்டினா எங்க ஆத்து கதவை ஏண்டி வேகமா தட்டுறேன்னு கோச்சுப்ப, கேட்டாலும் கேப்ப. அதனால தான் பொறுமையா தட்டின. நீ தட்ட வேணாம், நானே தட்டிக்கிறேன். தள்ளு. சரி போ. அத்தை அத்தை அத்தை, கதவை திறங்க அத்தை. எவ்வளவு நேரமா கதவை தட்டுறது? ஐயோ அப்பா, ஐயோ தட்டி தட்டி கை வலிக்குதே அத்தை. அப்பா மாமி, எனக்கு கதவை தட்டி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நீ எப்படி வேணாலும் தட்டி அவங்கள வெளியே கொண்டு வந்துரு. பண்டோ, பண்டரி பாய், பண்டரி பாய், கதவை தரடி சனியனே. கதவை தர, கதவை தரடி சனியனே. ஐயோ, கையெல்லாம் வலிக்கிறதுடி. என்ன மாமி, இது தொல்லை தாங்க முடியலையே. ஐயோ, அழாதரி என் தங்கமே, அழாதரி அழாதரி அழாத. தள்ளு, நான் கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்றேன். அத்தை 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 முடியல அத்தை, தயவு செய்து கதவை தரங்க அத்தை. பண்டு, மாமி மாமி, அப்பா, ஐயோ.
இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ராத்திரில இருந்து இப்படி கத்தி என் உயிரை வாங்குதே. ஐயோ, நாம நிம்மதியா இருக்கணும்னு ஒரு ஏற்பாட்டை பண்ணோம். அது நமக்கே அகேன்ஸ்டா திரும்பி நம்ம உயிரே வாங்குதே. ஐயோ, டபுள் காட் மெத்த. இன்னொரு தடவை நீ கத்துன என் கையாலேயே நீ செத்த செத்த செத்த. ஏமா அறிவில்ல உனக்கு? இப்படி காட்டு கத்துற அக்கம் பக்கத்துல யாரும் நிம்மதியா இருக்க வேண்டாமா? நான் ஒன்னும் கத்தல சார். நீ கத்துறத நானே பார்த்தேனே. இல்லன்னு போய் சொல்ற. இப்படித்தான் ராத்திரி பூரா கத்திக்கிட்டு இருக்கியா? இல்ல சார், அது நான் இல்ல. வேற யாரு? அது என் மாமியாரு. அங்க பாருங்க, மேல சவுண்ட் கேக்குது பாருங்க. ராத்திரி ஃபுல்லா அவங்க தான் பேன்னு கத்துனாங்க. நான் இப்பதான் கத்துனேன். ஓ, மாமியார் மருமக ஷிஃப்ட் போட்டு கத்துறீங்களோ? ஐயோ இல்ல சார், அவங்கள கத்த வேணான்னு நான் கத்துனேன். எப்படியோ நீயும் கத்துன இல்ல? ஐயோ, அந்த கத்து வேற இந்த கத்து வேற சார். நீங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, அவங்களே நான் போய் கூட்டு வரேன். அப்ப தெரியும் உங்களுக்கு யார் கத்துனதுன்னு. அத்தை கொஞ்சம் லெவல் கம்மி பண்ணுங்க. அப்படிதான். இவங்க தான் சார் நைட்ல இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க சார். ஏமா நிறுத்துமா, ஏன் இப்படி கத்துற? என்னாச்சு உனக்கு? நான் ஸ்டேஷன்ல நிம்மதியா வேலை பார்க்க முடியல. இந்த ஏரியாக்காரங்க வரிசையா போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீ கத்துறதால இந்த ஏரியா குழந்தைங்க அலறி அழுகுதான். ஏன் இப்படி பண்ற? பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க. அறிவில்ல உனக்கு? பாருடா, ஏன் முன்னாடியே கத்துற? இந்த பாரு, ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் லாடம் கட்டிடுவேன். ஜாக்கிரதை. நல்லா இருக்கும் சார். ஏமா இந்த அம்மா என்ன மென்டலா? மென்டல் இல்ல சார், மென்டல் மாதிரி. இதுக்கு அதுவே பரவாயில்ல போல இருக்கே. நீ மென்டல் மாதிரியே பேசுற. இந்த பாரு, ஒண்ணு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ, இல்ல வாயில துணி வச்சு அடிச்சு ரூம்ல போட்டு. மறுபடியும் சத்தம் வருதுன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இப்படி பாவம் பார்த்து விட்டுட்டு போக மாட்டேன். அடிச்சு தெருவா இழுத்துட்டு போவேன். உன்னையும் சேர்க்கலாம், பாத்துக்கோ. இம்சைங்க. ஐயோ, உங்க வாயில உலக்க வச்சு இடிச்சிருவா. வாயை மூடுங்க அத்தை, மரியாதையா வாயை மூடுங்க. உங்களால நான் ஜெயிலுக்கு போணுமா? கத்தாத கத்தாத கத்தாத. ஐயோ, கடிச்சிட்டு. இந்த பாரு, உன்னால நான் சும்மா ஜெயிலுக்கு போறதுக்கு உன்னை நான் போட்டு தள்ளிட்டே போயிடுவேன். எங்க உன் சைஸ்க்கு எந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கல. ஏய் வா, உள்ள வா, உள்ள வா. ஏய் வாயை மூடு. போ. ஹாய் ஓசி, இன்னத்துக்கு அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும்டா. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பதிலுக்கு பதிலா அப்படின்னு கூட தான் வச்சுக்கலாம். சரி கேளு. அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபாய் கடன் கூட. அட ஏன்டா நீ வேற எங்கிட்ட போய் கடன் கேட்டுண்டு? இல்லன்னா நீ டக்குன்னு கேட்டுருவே, அதனால தான் நான் முந்திக்கினேன். சே, நான் ஒண்ணு உங்ககிட்ட கடன் கேட்கறதுக்காக வர சொல்லல. அப்படியா? அப்புறம் எதுக்கு வர சொன்னா அதான் சொல்லு. அது பண்டுவாத்துல அப்படி என்னதான் நடக்கிறது? இதுக்கு தான் கூப்பிட்டியா? இல்ல இதுக்கு தான் கூப்பிட்டியான்னு கேக்குறேன் நானு. என்ன நடக்கும்? 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும், இல்லனா 2 பேர் தனித்தனியா நடப்பாங்க. அது இல்லடா, பண்டுக்கு என்னாச்சு? ஏன் பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா? என்ன புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? அவங்க எப்பவுமே அப்படித்தானே இருப்பாங்க. டேய் சமாளிக்காத, அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. அவங்களுக்கு எபேலா வியாதின்னு நான் தான் அன்னைக்கே சொன்னேன். இல்லடா, அவன் நடவடிக்கை வியாதி வந்தவ மாதிரி இல்லையே, யாரோ பில்லி சொன்னி வச்ச மாதிரியே இருக்கு. கௌசல்யா அந்த மாதிரி எதுவும் செஞ்சிட்டாளா? ஆஹா, நோண்டி கேட்டு இது உண்மையை வர வச்சிரும் போல இருக்கு. என்னடா, என்ன போய் சொல்லலான்னு யோசிக்கிறியா? அதுதான் கிட்ட நடக்காது. மரியாதை என்ன நடந்ததுன்னு சொல்லு. பண்டுவுக்கு கௌசல்யா தானே பில்லி சொன்னி வச்சிருக்கா. மாமி, நீங்க பண்டு பக்கமா இல்ல கௌசல்யா பக்கமா? நான் பண்டு பக்கம். அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோங்க போங்க. இல்லடா, பண்டு பக்கம் யாராவது இருப்பாளா? அவளை விட கௌசல்யா ரொம்ப நல்லவோ. நான் அவ பக்கம்தான். அப்படின்னா நான் உண்மையை சொல்லு சொல்லு. பண்டுக்கு பண்டுக்கு என்ன சொல்லுடா. பண்டுக்கு சொல்லு, பண்டுக்கு என்ன சீக்கிரமா சொல்லு. அடுத்த வாரம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கடங்கார விஷயத்த சொல்ல வர மாதிரியே பில்டப் பண்ணிட்டு சொல்லாமலே போயிட்டான். ஐயோ, இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தூக்கமே வராதே. என்ன பண்றது?
ஐயோ, பத்தியம் முடிய போற நேரத்துல கத்த முடியாம தொண்டை வத்தி போச்சே. இப்ப நான் என்ன பண்றது?